நடவடிக்கை தூக்கி அடிச்சு நல்லா தான் இருக்கிறேன். திடீர்னு காசு வந்தது. எதுவா பேசுங்க. என்னடா ரெண்டு ஆம்பளைங்க சேர்ந்துக்கிட்டு பாவம் ஒரு அப்பாவி பொண்ணுகிட்ட நீ இந்த பக்கம் வாமா. இதுவா தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க பேசுனத செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் கேட்டீங்க ஒரு பாட்டில் பெனாயில் வாங்கி காதை கிளியர் பண்ணிட்டீங்க. ஏய் பாவம்டா, சமாதான புறா மாதிரி இருக்கேடா. பாக்கதாங்க அப்புறம் வாய திறந்தா சொராங்க. ஆளை பார்த்தா அது தெரியலையே. ரொம்ப 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 டீசெண்டா இருக்காங்களா? என்னது ரொம்ப ரொம்ப ரொம்பவா? ரொம்ப 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 பேசுறாங்கண்ணே. ரொம்ப பேசுறாங்கன்னா வாய்க்கிட்ட ஒரு வாளியை வச்சா வாலி ரொம்பிடுமா? வாலியா கண்ணதாசன் அந்த மாதிரி வார்த்தையை கிடைக்காதுங்க. அப்படியா? அந்த அளவுக்கு வார்த்தையை அள்ளி கொட்டுறாங்க. ஐயோ மாறி கொட்டினா பரவாயில்லங்க, ஜேசிபில அள்ளி கொட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஓவர் டைலாக். ஏன்பா இவங்க ஹஸ்பண்ட சொன்னா கூட பரவாயில்ல, அவர் ஒரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு காட்சியிலையும் ஓவரா பேசுவாரு. இந்த அம்மா பேசுறது அதோட ஓவர் ஓவர். வாயை திறந்தாவே நீ வா போ தவிர மற்ற வார்த்தையை வாயில வரமாட்டேன். ஏமா பப்ளிக்ல பேசும்போது நீ வா போன்லாம் பேசக்கூடாது. அதுக்கு பக்கத்துல இங்கு காலம் போட்டு பேசணும். இல்லாங்காட்டி எல்லாரும் காவு விட்டுருவாங்க. உனக்கு என்ன தெரியும்? எங்க கொள்கை என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஏமா கோயம்பேட்டில் கடை வச்சுக்கிறீங்க, என்னம்மா கொள்கை? வாக்காளர்கள் வாடிக்கையாளர்கள் சேவையே உங்கள் நோக்கம். இவங்களுக்கு நல்ல வியாபாரம் பண்ணி கல்லா கட்டணும். உனக்கு என்ன தெரியும்? நீ சும்மா இரு. ஐயோ நீ கொஞ்சம் வாயை மூடின்னு சும்மா இரண்டா. எப்படி நான் பேசாம இருக்கிறது? இவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. மன்னிப்பா? அது தமிழ்ல எங்களுக்கு பிடிக்காத வார்த்தை. ஏமா அது உங்க வீட்டுக்காரரு ஒரு டிராமால பேசின வசனம்மா, அதை அப்படியே உங்க குடும்பத்துக்கே குத்தகை எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா இவர் யாரு? இவங்க மச்சான். இந்த ஆளுதான் இவங்க வியாபாரத்துக்கு ஆப்பு வச்சான். உனக்கு என்ன தெரியும்? நீ சும்மா இரு. ஒரு பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் பொண்ணு கேட்டு வரதான் செய்வாங்க. உங்களுக்கு ஏது பொண்ணு? உங்களுக்கு 2 பசங்க தானே. நீ வாயை மூடி சும்மா இரு. ஆமா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு மன உளைச்சல் இருக்காங்க? அது வேற ஒன்றும் இல்லைண்ணா. ராயப்பேட்டாவை சேர்ந்த ஹோல்சேல் வியாபாரி டீமு இவங்க கிட்ட ரொம்ப நாளாக பேரம் பேசி நின்றுக்கிறாங்கண்ணா. ஆனால் பேரம் படிவே இல்லைண்ணா. இதுக்கு சென்ட்ரல் உங்க மச்சான் என்ன பண்ணிக்கிறாரு? ஏக்கா நான் பேரத்தை சூப்பரா ஏற்றி விடுறேன், ஒரு நல்ல ஐடியா வச்சுக்கிறேன்னு சொல்லி தேனாம்பேட்டையில் இருக்கிற இன்னொரு ஹோல்சேல் பார்ட்டியாண்ட அண்டர் கிரவுண்ட்ல ஐசா பிசினஸ் பேசிக்கிறாரு. அந்த பார்ட்டியில பொருளுக்கு இன்சார்ஜா இருக்குது போட்டு வச்சுட்டாங்க. ஓ புரிஞ்சு போச்சு. இப்ப அங்கேயும் ஆப்பு இங்கேயும் ஆப்பு, அதனால இவங்க பேரத்தை குறைச்சிட்டாங்க. கரெக்ட். உனக்கு என்ன தெரியும்? நீ சும்மா இரு. ஏமா யாகாவார் ஆயினும் நாகாக்கன்றது குரல். இவங்களுக்கு அதை விட பெரும் குரல். இவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரு நாக்க கடிப்பாரு, யாரை பார்த்தாலும் தூக்கி அடிச்சிரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்படித்தான் இவரோட உயர்வுக்கு காரணமான ஒரு உயர்ந்த உள்ளத்து முன்னாடியே எதிர்த்து பேசினாரு. அது மட்டும் இல்ல, அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நாக்க துருத்தி காட்டுறாரு, விரலை நீட்டி பேசுறாரு. அது ரொம்ப தப்புச்சே. பின்ன பக்குவமும் நன்றி விசுவாசமும் இல்லாத உங்களுக்கு இனிமே இறங்கு முகம்தான் மனசு வருத்தப்பட்டு சொன்னாங்க. அன்னைக்கு இறங்க ஆரம்பிச்சவங்க தான் இறங்கிக்கிட்டே இருக்காங்க, திரும்பி ஏறவே இல்லை. அப்படிப்பட்டவங்க வழி வந்தவங்கன்னு சொல்லிக்கிற ஒரு கூட்டம் இப்படிப்பட்டவங்களோட அவங்க கொள்கையை குழி தோண்டி புதைச்சிட்டு கூட்டு வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளத்து மேல பற்று வச்சிருக்க ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் ரத்தம் குச்சி போயிருப்பாங்களேண்ணே. ஆமாடா, அந்த எஃபெக்ட் ஏப்ரல் மேல தெரியும்னு பேசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த இந்த அம்மாவோட ஹஸ்பண்டு அவர் நாக்க இந்த அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருன்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு மேட்டரை விட்டேப்பா, வெளிநாக்க இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உள்நாக்க பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு போல. அவர் நாக்கு இவங்களுக்கு வந்ததும் இங்க இருக்க யாருமே சரியில்லை, எல்லாருமே வேஸ்ட் அப்படின்னு ஓவரா பேசிட்டாங்க. கண்ணா கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்களோட நாக்கு தான் இவங்களை நாக் அவுட் பண்ணிச்சு. நாம கூட நல்லா தான் இருக்கிறோம். திடீர்னு காசு வந்தது. எதுவா பேசுங்க.